இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், அப்புறம் ஒரு நாள் மரித்தார், அப்புறம் ஒரு நாள் அடக்கம் பண்ணப்பட்டார், அப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. சொல்லி முடிச்ச உடனே சப்பானி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சான். கண்ணு தெரியாதவனுக்கு திறக்க ஆரம்பிச்சிருச்சு. செத்தவன் உயிரோடு எழும்புறான், பலவீனமா இருக்கிறவன் பலனடைகிறான். மத்தேயு 27:32. போகையில் திரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதை அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினியின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவன் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடி அவனை நிந்தித்தார்கள். இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்காக மரித்தார். அந்த மரணத்தில் நடங்கிற ஒரு சம்பவத்தை தான் நான் இன்னைக்கு வாசித்தேன். இதுல இருந்து சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு அப்சர்வேஷன். முதலாவது, இந்த சிலுவை என்கிற இந்த சின்னம், சிலுவை என்கிற இந்த மரணம் யாராலும் விரும்பப்பட்டதே கிடையாது. யூதர்கள் இதை வெறுத்தார்கள். யூதர்களும் மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறார். அது பழைய உடன்படிக்கையில ஏற்கனவே இருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 21 பாத்தீங்கன்னா, உபாகமம் 21:22 கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்தில் தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. மரத்துல தூக்கப்பட்டு மரத்திலே மரிக்கிறது தான் ஒரு கொடூரமான மரணம். அதை யூதர்களே விரும்பினது கிடையாது. அதனாலதான் இயேசுவை அறையும் போது பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அறையிறாங்க. ஏன்னா இந்த தேசத்துக்கே அவன் சாபமானவன்றது, அதாவது இருக்கிறதுலே கேவலமா அசிங்கமா மனுஷனே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை கொடுப்பதுதான் அந்த சிலுவை மரணம். வேதம் சொல்லுகிறது, இப்ப வாசித்த உபாகமம் 21, நீ ஒருவன் மோசமானவன், இந்த உலகத்திலே வாழ்றதுக்கே அவன் லாய்க் கிடையாது. அவன் இந்த தேசத்துல மனிதர்களுக்கு அவ்வளவு விரோதங்களை செய்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனையே நீ மரத்துல தூக்கி போட்டு சாகடிச்சா கூட நைட் ஆகிறதுக்குள்ள எடுத்துரு, ஏன்னா அந்த சாபம் ஊருக்கு வந்துடக்கூடாது, அவனை இறக்கி அடக்கம் பண்ணிருங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக இருக்கு. கலாத்தியர் 3:13 அதை தான் போட்டிருக்குது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ அந்த மரணம் இருக்கிறதுலே ஒரு கொடூரமான மரணம். சும்மா தலைய சீவு கொடுக்கிற சாவு இல்ல, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, இந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருக்குது அவன் பண்ற தப்புக்கு. அதுல இருக்கிறதுலே கொடூரமாக இருக்கிற அந்த இது இந்த சிலுவை மரணம். ரோமர்களும் இதை விரும்பவில்லை.
மிகவும் ஆஹ், மிகவும் ஆஹ், வல்லுனராக இருக்கிற அந்த ரோமபுரி குறித்த சட்டங்களை எல்லாம் எழுதின ஒருத்தர். அவர் சொல்றாரு, ரோமர்கள் அவன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல ரொம்ப பெரிய ஆள். அவன் எவ்வளவு கொடூரமா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பக்காவா பண்ணுவான். அதாவது என்னன்னா, அந்த ஊர்ல தவறு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி குற்றங்களை செய்யும் போது அதுக்கு தண்டனை கொடுப்பான். அடிக்கிறது, தோலை உரிக்கிறது, கம்பியை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான விதவிதமான தண்டனைகளை அவன் கண்டுபிடிப்பான். இதுல எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுலயே கொடூரமான ஒரு தண்டனையா அவன் பார்க்கிறது வந்து சிலுவை தண்டனை. அதுலயும் அவர்கள் விரும்பாத ஒரு தண்டனைனா அது சிலுவையின் தண்டனை. ரோமர்களே எல்லாரையும் கொண்டு போயிட்டு சிலுவை எல்லாம் அறைகிறதே கிடையாது. 2 கள்ளர்கள் இயேசுவுக்கு 2 பக்கமும் தொங்குனாங்க. ஏதோ பக்கத்து வீட்டுல போய் ஏதோ திருடிட்டு வந்தாங்க, இல்ல ஏதோ சின்ன ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஊர்ல பொறாமையில தூக்கி போட்டாங்கன்னா அப்படிலாம் பண்ணவே முடியாது. ரோமர்கள் தண்டனையை ரொம்ப கரெக்டா பார்த்து சொல்லுவாங்க. அவன் வந்து பல நாடுகளை அரசாண்டுட்டு இருந்தான் அந்த நேரத்துல. ரொம்ப நீதியா அவன் கரெக்டா பண்ணணும்னு யோசிக்கிறவன். அதனால தண்டனையிலேயே எக்ஸ்ட்ரீமா அவனே வந்து இந்த தண்டனையை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற, அதாவது அவன் அந்த ரோமன் பைலாஸ் ரூல்ஸை அவன் எழுதுறான். அவன் சொல்றான், எந்த அளவுக்கு இந்த சிலுவை தண்டனை ஒரு மனிதனுக்கு கொடுக்க கூடாது என்பதை அந்த அரசாங்கம் வந்து பார்க்கும். அப்படி எப்படியாவது இந்த சிலுவை தண்டனை கொடுக்க கூடாது, இந்த மனிதனுக்கு சிலுவை தண்டனை மாதிரி ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு நிந்த அவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கவே கூடாதுன்றதான் ரோமர்களே விரும்புனாங்களாம். அதுதான் எக்ஸ்ட்ரீம். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல தான் கொடுக்குறாங்க. யூதர்களுக்கும் விருப்பம் இல்லை, ரோமர்களுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா இயேசு அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை தான் செய்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம அழகழகா சிலுவை எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம். கோல்டுல செய்யறோம், சில்வர்ல செய்யறோம், கையில மோதிரம் அழகா போட்டுக்கிறோம். ஆலயங்கள்ல சில இடங்கள்லாம் பெரிய சிலுவை, அழகான சிலுவை, வீட்டுல மரத்துல சிலுவை, டீ குட்ல, ரோஸ் வுட்ல, கோல்டுல எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க சிலுவைய. அதை ஒரு பெரிய ஒரு அலங்கார பொருளாக பார்க்கிறார்கள். நான் சொல்றது, இயேசு வாழ்ந்த காலத்தில் சிலுவை ஒரு அவமான சின்னம், ஒரு நிந்தைக்குள்ளான சின்னம். ஒருத்தன் சும்மா கூட செத்துட்டு போயிடுவான், தலையை கூட சீவிட்டு செத்துட்டு போயிடுவான், இந்த ஜெயில கூட இருந்திருப்பான், எப்படி வந்திருப்பான். ஆனா சிலுவையில தொங்குனானா, அந்த மரத்துல தொங்குனானா, அதை விட ஒரு கேவலமானது, ஒரு சபிக்கப்பட்டது, வெட்கக்கேடானது ஒன்றும் கிடையவே கிடையாது. அவ்வளோ கேவலமா கருதுகிற அந்த நாட்கள்ல யூதராலும் கருதப்படுகிறது, ரோமர்களாலும் கருதப்படுது. அந்த மரணத்தை தான் இயேசு சகித்தார். 1 கொரிந்தியர் 1:22 போட்டிருக்கு, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது, அதாவது நான் சொல்றது AD 1, 2, 3, இயேசு மரித்ததுக்கு அப்புறமாக, உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமாக, இந்த சிலுவையை ஒருத்தன் மேன்மையா பேசினான்னா அவனை பைத்தியக்காரனாக பார்த்தார்கள். அதோடைய பேக்ரவுண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம யாரும் அப்படி ரொம்ப ஒன்றும் அதை இதா இருக்கு. இப்போ குப்பையை கொண்டு போய் கழுத்துல வந்து மாலையா போடுவோமா? நம்ம குப்பையெல்லாம் பொறுக்கி போய் மாலையா போடுவோமா? போட மாட்டோம். ரொம்ப விலையேற பெற்ற, அதுவும் ரொம்ப ஒரு டிக்னிட்டரிஸ் வராங்க, ஒரு ஹை அஃபீஷியல் வராங்கன்னா அதுல சந்தன மாலை, பூ மாலை, ரொம்ப ஹையா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா, சிலர் காசு நோட்டுல எல்லாம் மாலை செஞ்சு போடுறாங்கன்னா கௌரவிக்கிறதுக்காக. இப்ப நம்மளே வந்து இப்போ சிலுவையெல்லாம் போட்டுட்டு நல்லா அழகா இருக்கிற மாதிரி சிலுவையெல்லாம் பார்த்து போடுறோம். இன்னைக்கு வந்து இது அவமான சின்னமாலாம் கிடையாது. ஆனா இயேசு மரித்து அவர் உயிரோடு எழுந்த அந்த காலத்தில் சிலுவை என்பது ஒரு அவமானம், சிலுவை என்பது ஒரு அசிங்கம், சிலுவை என்பது ஒரு வெட்கம். ஆனா பிரசங்கம் பண்ணுகிறது, எதை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? அவமானத்தையும் நிந்தியும் கொடுக்கக்கூடிய சிலுவையை பேசுகிறார்கள். பேதுரு சிலுவையை பேசுகிறார், பவுல் சிலுவையை பேசுகிறார், சீஷர்கள் எல்லாரும் சிலுவையை பேசுகிறார்கள். இது ஆச்சரியமா இருக்கு. யூதன் பார்த்து சொல்றான், அசிங்கத்தை ஏன் பேசுற? கேவலமானதை போய் பேசுவியா? அதுக்குதான் இயேசுவுக்கு அப்படி கொடூரமான மரணத்தையே கொடுத்தாங்க. அவன் ஃபர்ஸ்ட் பிலாத்து இவனை அடிச்சு விடுதலை செய்யணும் தான் பிளான் பண்ணாப்புல. இயேசுவை அடித்து
விடுதலை செய்யணும் ட்ரை பண்றாரு. ஆனா அவனுக்கு விடமாட்டானுங்க. சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், அறைய வச்சுட்டாங்க. இப்ப இதை விட்டாலும் பாவான்னு பார்த்தா விடவும் மாட்டானுங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ரொம்ப இன்டலெக்சுவல். அந்த காலத்துல கிரீக்ஸ் அவர்கள் தத்துவங்களையும் அப்படியே பயங்கரமான கண்டுபிடிப்புகளும் அப்படியே பயங்கரமான வாக்குவாதங்கள் அப்படியே ரொம்ப இன்டலெக்சுவலா இருப்பாங்க. யூதர்கள் பயங்கரமான அடையாளத்தை பார்ப்பாங்க, அற்புதங்கள், தேவன் யெகோவா தேவன் செய்கிற அற்புதங்கள் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப யூதனுக்கு அடையாளம் வேணும், கிரேக்கனுக்கு ஞானம். ஆனா இந்த கிறிஸ்தவத்தை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பைத்தியமாக வெட்கமாக ஒண்ணுத்துக்கும் உதவாமல் இருக்கிற இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பெரிதாக எண்ணுகிறார்கள். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த உலகத்துல இருக்கிற அவமானம், இந்த நிந்தை, அது ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அதுலதான் வல்லமே இருக்கிறது. வாழ்க்கை நல்லாவது எதுல? இந்த சிலுவையில தான். அதனாலதான் போட்டிருக்கு, யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு அதுதான் பலனாகவே இருக்கிறது. பவுல் அதை தான் சொல்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இன்னைக்கு நீங்க எதை நம்புறீங்க? எதை நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். பலவீனமா இருக்குதுங்க, உடம்பு வியாதியா இருந்துச்சு, திடீர்னு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சுகம் கிடைச்சது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், மனசுல நிம்மதியே இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நிம்மதி கிடைத்தது. கரெக்ட். ஆனா நீங்க எது நம்புறீங்க தெரியுமா? இந்த உலகம் முழுவதும் பைத்தியமாக எண்ணிக்கொண்டிருக்கிற, இந்த உலகம் வெட்கமாய் எண்ணுகிற, இந்த உலகம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நம்புகிறீர்கள். இது வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுதான் பெருமைப்படக்கூடிய காரியம். ஏன் தெரியுமா? உலகத்துக்கு பைத்தியமா இருக்கு, ஆனா நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கி செய்யும் போது அற்புதங்கள் நடக்கிறது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் எண்ணும் போது உங்கள் வாழ்க்கையே மாறுகிறது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து நீங்கள் எண்ணி பார்க்கும் போது நீங்கள் குணமாக்கப்படுகிறீர்கள். உங்கள் சரீர வியாதிகள் மறைகிறது. எல்லாம் எங்க இருந்து பவர் வருகிறது? எங்க இருந்து வல்லமை வருகிறது? இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில் இருந்து வருகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29 சீஷர்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, பேதுருவை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. சிலுவையை பேசாத, அசிங்கம். சிலுவையை பேசாத, அது கேவலம். சிலுவையை பேசாத, அவமானம். கிறிஸ்துவ பேசாதன்னு சொல்றாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29 சொல்றாரு, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. நீங்கள் மரத்திலே கொலை செய்த இயேசுவை, திருப்பி சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் இன்னைக்கு நான் ஒரு 2-3 வசனம் தான் வாசிக்க போறேன். ஆனா கவனிங்க, திரும்ப திரும்ப வருகிறது. மரத்திலே, அதாவது என்னது? கிராஸ். அந்த சிலுவையில் அறைந்த இயேசுவை தம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, பிதாக்களின் தேவன் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் எழுப்பினார். நீ அவமானமா நினைச்ச அந்த சிலுவை, நீ நிந்தையா நினைச்ச அந்த அவமானமா நினைச்சிருக்கிற அந்த சிலுவை, அந்த சிலுவையை இயேசுவை கொண்டு போய் அறைஞ்ச. ஆனா பிதாவானவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனான அவர் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஸ்டார்டிங் பாயிண்டே கிராஸ் தான். ஸ்டார்டிங் பாயிண்டே அந்த சிலுவை தான். மரத்திலே தூக்கப்பட்ட அந்த மனுஷன், மரத்திலே கொல்லப்பட்ட அந்த இயேசு, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்க லைஃப்ல அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு பைத்தியமா இருக்குது. உங்களுக்கே சில நேரங்கள்லாம் பைத்தியமா இருக்கும். எதை நம்புறோம்? இதையா நம்புறோம்? அந்த கிரேக்கர்கள் ரொம்ப துச்சமா இருந்தாங்க, ரொம்ப கேவலமா இருந்தாங்க. ஏன்னா அவன் ரொம்ப மேதாவி, ரொம்ப படிச்சவன், ரொம்ப இன்டெலெக்சுவல். அவன் சொல்றான், இதையா நம்புற? எவனோ ஒருத்தர் சிலுவையில தொங்கினாரு, அதையா நம்புற? வாழ்ந்துட்டு இருக்கிறவனை நம்பினா கூட பரவாயில்ல, செத்தவனை போய் நம்புற. சரி, அவன் செத்தவன் கூட பரவாயில்ல, சும்மா செத்து இருந்தா பரவாயில்ல, அவன் சாதாரணமா சால்ல, வெக்கக்கேடு, கேவலமான, ஒரு ரொம்ப மோசமான, கீழ்த்தரமான, அவன் இந்த உலகத்திலேயே லாய்க்கில்லாத ஒரு மனிதனாக மறிக்கப்பட்டானே, அந்த மரத்துல தூக்கப்பட்ட மனுஷனையா பேசுற? அப்படிதான் கிரேக்கர்கள் பார்த்தார்கள், அப்படிதான் யூதர்களும் பார்த்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 பாருங்க. அப்போஸ்தலர் 10:38, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவர் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார்.
யூதருடைய தேசத்திலும் எருசலேமும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். இந்த சிலுவை இல்லாமல் சுவிசேஷம் இல்லை. சிலுவையை இக்னோரே பண்ண முடியாது. அது சாபக்கீடானது, அது கேவலமானது, அது அசிங்கமானது, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு உலகத்துல பேசிட்டு இருக்கிறான். ஆனா பேதுருவும் பவுலும் அப்போஸ்தலரும் திரும்ப திரும்ப சிலுவையை பேசுகிறார். இந்த உலகமே வெக்கமா பேசுது, ஆனா சீஷர்கள் அதை பெருமையாக பேசினார்கள். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? போய் வேலையை பாரியா, சும்மா போயிட்டு கோயில்ல போய் உக்காந்துக்கிட்டு போய் ஏதாவது நல்ல வேற ஏதாவது பாரு, சும்மா வேதத்தை வாசித்துட்டு ஆண்டவர் பின்ப. அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் அப்படியே கல்ற பக்கத்துல அப்படியே வீடை ஒண்ணு எடுத்துக்கோ, கோயில் பக்கத்துல அப்படியே பார்த்துட்டு அப்படியே சேர்த்து போய் அப்படியே கல்றல அடக்கம் பண்றாங்க, முடிச்சுட்டு போலாம். இப்ப போயிட்டு வேதத்தை வாசித்துட்டு இருப்பாங்களா? இப்ப போய் சர்ச்சுக்கு போவாங்களா? இப்ப போய் இயேசுல சொல்லுவாங்க. இயேசு என்ன இயேசு, அதெல்லாம் ஒரு இது இல்லை. அது சொல்றதுக்கே நம்மளுக்கும் ஒரு பெரியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் தைரியமாக சொல்லுகிறேன், நான் நம்புகிறது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இதுல நான் பெருமை கொள்கிறேன், நீங்களும் பெருமை கொள்ளுங்கள். எதுல பெருமை கொள்ளுங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்காக மரித்தார். அவர் மரிக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா சாதாரணமா மரிச்சிருக்கலாம், இல்ல பார்த்திருக்கலாம், பசுபமாக்கி இருக்கலாம், எல்லாம் சரியாவதாக சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் அதை தெரிந்து கொள்ளவில்லை. இருக்கிறதுலயே the lowest place. இதை விட ஒரு மனுஷன் கீழ்த்தரமா போக முடியாது. இதை விட ஒரு மனுஷன் அவமானத்தை சகிக்க முடியாது. இதை உள்ள ஒரு நிந்தைக்குள்ள அவர் போகவே முடியாது. அந்த நிந்தை, அவமானம், கஷ்டம் எல்லாவற்றையும் இயேசு சகித்தார். திரும்பி இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:20. மரணத்திற்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குளுத்தி எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி. வேத வசனத்துல எதுக்கு இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றாங்க? from the cross, சிலுவையிலிருந்து, சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டார், சிலுவையில் மரித்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏன் சிலுவைன்னு வேதத்தில் அர்த்தம் முரணை சொல்லுதுன்னா, அந்த காலத்துல சிலுவை என்ற வார்த்தையே அவமானம். ஆனா சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும்போது, இப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு அவமானமான ஒரு வார்த்தையை நம்மளை குறித்து பேசிட்டு இருப்போமா பப்ளிக்கா போய்? நம்மளே அப்படி இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் நம்மளை உயர்த்துற மாதிரி, கொஞ்சம் பெருமைப்படுற மாதிரி ஒரு நாளைக்கு கருத்து சொல்லுவாங்க. நாங்க ரொம்ப நல்ல பெரிய ஃபேமிலியில இருந்து வரோம், நாங்க அப்படியே உயர்ந்த இது அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். நம்ம மட்டுப்படுத்துற மாதிரி பேசவே மாட்டோம். ஆனால் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது உலகமே பார்த்து கேவலமாக எண்ணுகிறது. சிலுவை என்றாலே கேவலம். அத பப்ளிக்கா, ஸ்டேடியம்ல, தேவாலயத்துல பப்ளிக்கா சீஷர்கள் பெருமையாக, சீஷர்கள்லாம் பாருங்க, சில சீஷர்கள்லாம் டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிக்கிறவர்கள். பேதுரு போன்றவர்கள்லாம் பெரிய பிசினஸ் பண்றவங்க, அநேக கப்பல்களை வைத்திருந்தார்கள், ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த அந்த சீஷர்கள் அவமானமா எண்ணுகிற அந்த சிலுவையை பெருமையாக பேசினார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர் மரித்தாரு, அவர் நம்மளுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். சீஷர்கள்லாம் போறாங்க, பவுல் போறாரு, பேதுரு போறாரு, மற்ற அப்போஸ்தலர்லாம் போறாங்க, போய் பேசுறாங்க, இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், அப்புறம் ஒரு நாள் மரித்தார், அப்புறம் ஒரு நாள் அடக்கம் பண்ணப்பட்டார், அப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. சொல்லி முடிச்ச உடனே சப்பானி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சான். கண்ணு தெரியாதவனுக்கு திறக்க ஆரம்பிச்சிருச்சு. செத்தவன் உயிரோடு எழும்புறான், பலவீனமா இருக்கிறவன் பலனடைகிறான். ஏன்?
இந்த உலகமே அவமானமாக எண்ணுகிற, நிந்தையாக எண்ணுகிற, ஒன்றுமில்லாம நினைக்கிற அந்த சிலுவை, அதுல மரிக்கப்பட்டவர் இயேசு, மரிக்கப்பட்டவர் தேவகுமாரன், அதில் வல்லமை இருக்கிறது. நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு நீங்க எதையோ நம்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் எதை நம்புகிறது தெரியுமா? இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர் மரித்தாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். இதான் சுவிசேஷம். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பேதுரு சொல்றாரு, இவ்வளவு நாள் அப்போஸ்தலர்ல இருந்துருச்சு, இந்த சம்பவம் திருப்பி ரோமர்ல கூறப்படுகிறது, கலாத்தியர்ல இருக்குது, பவுலினாலே எழுதப்பட்டது. இப்ப பேதுரு தம்முடைய வாயினாலே சொல்லுகிறார், நாம் எல்லாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அந்த சிலுவைன்றது திரும்ப திரும்ப வருது. அந்த சிலுவை என்ற வார்த்தை, அந்த மரம் என்கிற வார்த்தை, இந்த உலகம் தவறா என்றது, நிந்தையா என்றது, அவமானமா கெட்டதா என்றுகிற அந்த சிலுவையை சீஷர்கள் மேன்மையாக எண்ணினார்கள். நானும் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் சிலுவையை மேன்மையாக எண்ணுங்கள், சிலுவையை உயர்த்துங்கள், சிலுவையை பெரிதாக எண்ணுங்கள். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில கவலை இருக்கலாம், சூழ்நிலை எல்லாம் மோசமா இருக்கலாம், கஷ்டமா இருக்குது, என்ன பண்றது தெரியல, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, குடும்பம் இப்படி இருக்கு, வாழ்க்கை இப்படி இருக்கு, என்ன பண்றது, எது நடக்க போகுது, எனக்கு எதுவுமே தெரியல. அதை விட்டுருங்க. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்கள். உங்களுக்காக அறையப்பட்ட இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இதை விசுவாசிங்க. மத்தேயு 27:32 திரும்பி வாசிக்கிறேன். போகையிலே சீரேனே ஊரானாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அந்த காலத்துல இந்த ரோமர்கள் வேலையே என்னன்னா, அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பான், அப்படியே பார்ப்பான். அவன் நல்ல பெரிய பேக் எல்லாம் தூக்கிட்டு வருவான்ல, அவன் லெதர் பேக் எல்லாம் தூக்கிட்டு வருவான், பெரிய பட்டயம் கேடகம் ஏதாவது தூக்கிட்டு வருவான், அவன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வருவான். அப்படியே பார்ப்பான், யாராவது யூதன் நடந்து போயிட்டு இருப்பான், யாராவது கூடுவான், டே இங்க வா அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டு என்ன பண்ணுவான், இதை தூக்கிட்டு வாங்குவான். நீ யாரா என்ன கூப்பிடலாம் பேச முடியாது, அந்த மாதிரிலாம் பேசினா தலையை சீவிடுவான். அப்ப வேண்டா வெறுப்பல இந்த யூதர்கள், ஏன்னா ரோமர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவன் வேண்டா வெறுப்போட என்ன பண்றான், அவன் பேக்கையோ லக்கேஜையோ தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு ஒரு மைல் அவன் சபிச்சுக்கிட்டு ஆசீர்வதிச்சுட்டா வருவாங்க. நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், என்ன இப்படி தூக்க விட்டான்னு சொல்லி திட்டிட்டே வருவான். துட்டிட்டே வந்து அப்ப அவனுக்கும் கொஞ்சம் இறக்கம் உள்ளவன் தான் பாருங்க. ரோமம் பாப்பான், ஒரு மைல் நடந்து வந்திருக்கான், சரி கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் அவனா போவான் பாரு, ஏங்க வா இதை தூக்குன்னு விட்டுருவான். அதனாலதான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் போது, ஒருவன் உன்னை ஒரு மைல் நடக்க வர சொன்னானா 2 மைல் நடந்து வான்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா இதை தான் சொல்றாரு. உதாரணமா போயிட்டு இருக்கும் போது உன்னை கூப்பிட்டு 1 மைல் நடந்து வா அப்படின்னு சொன்னா நீ நடந்து வா, ஸ்பீட் நல்லா வா. 2வது மைல் அவனுக்கு வெறுப்பாயிரும் ரோமருக்கு. யாரா இவன் 1 மைல் நடக்க சொன்னாலே எல்லாரும் நம்மளை திட்டிட்டு வருவாங்க, இவன் என்னன்னா 1 மைல் நடக்காம 2 மைல் நடந்து வர்றான், யாரா அவன் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். அதை தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டு. ஒருத்தன் 1 மைல் வர சொன்னா நீ 2 மைல் போ, உன் சட்டையை கேட்டானா பேண்டிங் சேர்த்து கொடுத்துரு. அதான் மலைப்பிரசங்கத்துல சொல்றாரு இயேசு. அப்போ அந்த மாதிரி இயேசு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க, உடம்புல ரத்தமே இல்ல, சாட்டையால அடிச்சு சரீரத்தை வந்து அப்படியே சதையெல்லாம் பிச்சு ரத்தம்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ அவரால் நடக்க முடியல. அவன் பார்க்கறான், இவரால் நடக்க முடியல, இந்த மரத்தையும் தூக்கிட்டு சிலுவையை தூக்கிட்டு அவனால் நடக்க முடியல. அப்ப என்ன பண்றான், அவன் போறான், பார்க்கறான் ஒருத்தன். அப்படி பார்க்கும்போது சீரேனே ஊரானாகிய சீமோன் ரோட்ல போறாப்ல. இந்த சீரேன் அப்படின்றது வந்து நார்த் ஆப்பிரிக்கால ஒரு பட்டணம், நார்த் ஆப்பிரிக்கால உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல உள்ள ஒரு மனுஷன். இந்த மனுஷனை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. 5 விஷயம் சொல்ல போறேன், அப்சர்வேஷன்ஸ். சீரேனே ஊரானாகிய சீமோன், இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், இவன் என்ன பண்ணான்? வேதத்தில் அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் மிகவும் பெரிய ஊழியக்காரனாய் மாறிட்டான். அவன் வந்து
அங்கங்க வருது, அங்கங்க இவர் வராரு. அந்த சம்பவம், அந்த வசனங்கள்லாம் நான் வாசித்து காட்டுறேன். ஆனா அன்னைக்கு இயேசுவினுடைய அவமானம் என்கிற அந்த நிலையை அவரோடு கூட பங்கிட்ட அந்த சீமோன், சிலுவையின் அவமானம், சீமோனு தப்பே பண்ணல. ஆனா கொஞ்சம் தூரம், அந்த கொல்கத்தா வரைக்கும் கொஞ்சம் தூரம் வந்தும் இந்த சிலுவையை எடுத்து கொண்டு வருகிறார். அவரை தான் நம்ம பார்க்க போறோம். மார்க் 15:21. மார்க் 15:21. சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வாசிச்ச அதே சம்பவம் தான் இது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நிறைய சம்பவங்களை திரும்பி திரும்ப சொல்லுது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒவ்வொரு ஆளால எழுதப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ ஏன் அது மாத்தி மாத்தி இருக்குன்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. அவரு கேட்டத, அவரு பார்த்தத, அவருக்கு சொன்னதை அவர் எழுதுறாரு. சில நேரங்கள்ல மிஸ் பண்ணலாம், சில நேரங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இப்ப மத்தேயுவை காட்டிலும் மார்க் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீடைல் கொடுக்கிறார். யாரு? அந்த சிலுவையை தூக்குனவர். அவர் சொல்றாரு சீரேனே ஊரானும். அப்படின்னா என்னன்னா, இப்ப சீரேனே ஊரானும் மத்தேயு போட்டு முடிச்சாச்சு. ஆனா மார்க் சொல்றாரு, ஏன்னா அதற்கப்புறமா இயேசு மரித்து உயிர்த்து பல நாட்கள் கழித்து இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் எழுதப்படுகிறது. அப்ப அவங்க மத்தியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அங்கங்க போய் சொல்றாரு. அதனால இப்ப மார்க் எழுதும் போது ஒரு மனிதன் எழுதாம நம்ம மத்தியில், இப்போ ஒரு லெட்டர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க மாமா பேரு, உங்க அத்தை பேரு, உங்க சித்தப்பா பேரெல்லாம் ஏன் போட்டு எழுதுவோம் லெட்டர்ல? ஏன் போட்டோம்? அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பக்கத்து வீடு, எதிர் வீட்டுல இருக்கிறவங்க பேரெல்லாம் போட்டு எழுதுறேன், ஏன்? உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க லெட்டர் எழுதும் போது பேர் போட்டு எழுதுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவரை தெரியும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற கமெண்ட்ரி, அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம நம்பலாம். அப்ப இங்க போட்டிருக்க சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன். அப்போ இவங்களுக்கு பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க. சில ஆண்டுகள்ல அவங்களுக்கு அந்த பிள்ளைங்க பேரும் அலெக்சாந்தர், ரூப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்க வேற இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 19:33. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்தில் சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். யாரு? அங்க வாசிச்சோம்ல மார்க்ல, அந்த அலெக்சாந்தராகவும் இது இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுது சொல்லப்படுகிறது. ரோமர் 16:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். மார்க் பேசுறாரு, மத்தேயு பேசுறாரு, கடைசியில பவுலும் பேசிட்டாரு. யார பேசிட்டாங்க? சீமோனை பேசிட்டாங்க. எந்த சீமோன்? சிலுவையை சுமந்த சீமோன். அப்போ இந்த சிலுவையில் சுமந்த சீமோன் எப்படி மனம் மாறினான்? அதான் இன்னைக்கு மெசேஜ். ஆனால் இவன் மனம் மாறினது மட்டுமல்லாமல் இந்த சிலுவையை குறித்து பிரசங்கித்தான். இவன் சிலுவையை குறித்து பிரசங்கித்தான், இவன் குடும்பத்துக்கு பிரசங்கிச்சான், இவன் பிள்ளைங்களுக்கு பிரசங்கிச்சான், இவன் ஊரெல்லாம் போய் பிரசங்கிச்சான். பவுலுக்கும் தெரியுது, மார்க்குக்கும் தெரியுது, அங்க அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. யார? இயேசுவினுடைய சிலுவையை தூக்கின அந்த சீமோன். இப்ப என்ன ஆயிருக்கும் அது? இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 2:10. அப்போஸ்தலர் 2:10. பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலும் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைத்தவர்களும். அப்போஸ்தலர் 6:9. அப்போது லிபர்த்தினர் பண்ணப்பட்டவரின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சீரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இந்த ஊர்ல இருக்கிற பட்டணங்கள் பேரெல்லாம் வருது பாருங்க. அப்போஸ்தலர்ல அதே இதுல 11:20 பாத்தீங்கன்னா, அவர்கள் சிப்புரு திவாரும் சீரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர்
அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். என்ன நம்பப்படுகிறதுனா, எதற்கு இதெல்லாம் நான் வாசிச்சேன்னா, இந்த சீரேனே ஊரனாகிய சீமோன் வெறுமன சிலுவை அன்னைக்கு தூக்கி அங்க வச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பல. அந்த சிலுவையை தூக்கினா, அங்க வந்து இறக்குனா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்தான், அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்தான், உயிரோடு எழுந்ததை பார்த்தான், இயேசு பேசின வார்த்தைகளை கேட்டான். அவன் வாழ்க்கை மாறப்பட்டான். வாழ்க்கைய மாறி அவன் ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணான். அதுதான் 11:20 எல்லாம் போட்டிருக்கு. வில்லியம் பார்க்லேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய வேத வல்லுனர் இருக்கிறாரு. அந்த வேத வல்லுனர் இந்த புதிய உடன்படிக்கை குறித்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு குறித்தெல்லாம் பயங்கரமான கமெண்ட்ரி சொல்றாரு. அதாவது இந்த கல்ச்சர், யூத கல்ச்சர். இப்ப நம்மலாம் வேற கல்ச்சர். நம்ம வந்து இந்தியன், தமிழ்நாடு, அதுக்கப்புறம் சென்னை. நம்ம சென்னையில ஒரு கல்ச்சர் இருக்கும், அப்புறம் கோயம்புத்தூர்ல, திருச்சி, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். கிராமத்துல போனீங்கன்னா இன்னொரு வேற கலாச்சாரம் இருக்கும். இந்த யூத கலாச்சாரம், ரோம கலாச்சாரம் இதெல்லாம் கற்றுக்கொண்டு அந்த காலத்துல அவங்க எப்படி பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் வச்சு பக்காவா கமெண்ட்ரி போடுறாரு. அவர் சொல்லுகிறது ரொம்பவே கரெக்டா தான் இருக்கும். அவர் சொல்லுகிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த சீமோனை குறித்த இந்த வார்த்தைகள். அப்போ இந்த சீமோன் என்னெல்லாம் பண்ணியிருப்பார்? இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்றத சொல்றேன். சீமோன்னு ஒருத்தர் வாழ்ந்தார்ல, இயேசுனுடைய அந்த மரத்தை, சிலுவையை தூக்கின அந்த மனிதன், அவர் வாழ்ந்து அப்படியே போகல. அன்னைக்கு சிலுவையை தூக்கினாரு, அன்னைக்கு சிலுவையை பார்த்தார், அன்னைக்கு இயேசுவை பார்த்தாரு. பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகல. அவர் அந்த பார்த்த சிலுவையை, பேசின அந்த இயேசுவை, அவர் அடக்கம் பண்ண பார்த்ததை பார்த்தது, உயிரோடு இருந்ததை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த சிறுன ஊருக்கும் அலெக்சாந்தருக்கும் எல்லா இடங்களுக்கும் போய் அந்த சுவிசேஷத்தை, அந்த சிலுவையை பிரசங்கம் செய்தார், குடும்பத்துக்கு சொன்னார். மத்தேயு 27:34 முதல் அப்சர்வேஷன். முதலாவதாக சீமோன் என்ன பார்த்திருப்பாரு? மத்தேயு 27:34 கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இந்த சீமோன் ஒரு யூதனாக இருந்திருக்க வேண்டும். அதான் அந்த ஸ்டடியில நம்ம படுக்கிறோம். அந்த கமெண்ட்ரியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த சீமோன் ஒரு யூதனாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த யூதன் வேதத்தை குறித்து அவனுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல அவன் நிறைய படிச்சிருப்பார். இங்க இயேசு மரத்தில் தொங்கப்பட்டிருக்கிற போது அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார். சொல்ல 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 அவர் படிச்சதை ரிலேட் பண்றார். இங்க போட்டிருக்கிறது 27:34 கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். என்னன்னா, அந்த 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 கசப்பு கலந்த காடி என்னன்னா, அடின்னு அடிச்சதுனால வலி எடுக்கும், உடம்பெல்லாம் ரத்தம் வர வருது. இதுல இது என்னன்னா, இந்த உடம்ப கொஞ்சம் சொரணை இல்லாம ஆக்குறதுக்கு, நம் பண்றதுக்காக அதை கொடுக்கறாங்க. அதாவது வலி, வேதனை, அடின்னு அடிச்சு தோலெல்லாம் உரிச்சு ரத்தம்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ சதையெல்லாம் தொங்குது, எலும்பு தெரியுது. இப்படிப்பட்ட கஷ்டத்துல, வலி வேதனையில இந்த கசப்பு கலந்த இந்த காடியில அதை குடிக்க கொடுக்கறாங்க. எதுக்குன்னா, அது வலியெல்லாம் நீக்கிறதுக்காக. ஆனா இயேசு அதை வாங்கி கொடுக்கல. அவர் எதை சூஸ் பண்றாருன்னா, நான் வலிய சுமப்பேன், ஏன்னா நான் மனித குலம் வழிபடக்கூடாது, இந்த மனுஷன்லாம் வழிபடக்கூடாது, நான் வலிய எடுத்துக்குவேன்னு சொல்லி அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அததான் சங்கீதம் 69:21. சங்கீதம் 69:21 போட்டிருக்கு, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். சங்கீதக்காரன் இயேசு சொல்லுகிற அநேக சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். விசேஷமா சங்கீதம் 22 போய் பார்த்தீங்கன்னா இயேசு பேசின அநேக வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கு. அதுல முதல்ல இங்க பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காடியை இயேசு வாங்கவில்லை, குடிக்கவில்லை. ஏன்னா நம்ம எல்லாருடைய வலியும் அவரு சகிச்சுக்கிட்டார். ஏன்னா நம்ம வலிய சகிக்க கூடாது, நம்மளுக்கு சரீரம் வலி வகிக்க கூடாது, உங்க வாழ்க்கையில வலி வலிக்க கூடாது, உங்க வாழ்க்கையில வலி வேதனை வரக்கூடாது, அதற்காக அவர் சகித்தார். இத சீமோன் பார்த்தார். நம்மளாம் பாருங்க, வலினா பெயின் கில்லர் எடுத்துக்கிறோம், டக்குன்னு ஒரு மாத்திரையை வாங்கி போடுவோம், ஒரு ஸ்ப்ரே அடிப்போம், மரத்து போயிட்டோம், வலியெல்லாம் தாங்க முடியாது, அதானே, அததான் விதம், அதான் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இவரு வேணான்னு சொல்றாரு. அத பாக்குறான் சீமோன். சரி, ரெண்டாவது என்ன பண்றான் அவன் பாக்குறான். ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது, அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே
இயேசுவினுடைய ஆடைகளை சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. அதை வெட்டி துண்டாக்காம நம்ம சீட்டு போட்டு எடுத்துக்கலான்னு. சங்கீதம் 22:18 என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் அப்படின்ற அந்த வசனத்தை பார்க்கறாங்க. யோவான் 19:24 போட்டிருக்கு, இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒரு பேசிக் கொண்டார்கள். சீமோன் இதை பார்க்கிறார். சிலுவையிலுக்கு கீழே இயேசுவினுடைய துணியை, அவர் போட்டிருந்த ஆடையை சீட்டு போட்டு எடுத்துக் கொள்கிறார்கள். சீமோன் யோசிக்கிறாரு, சங்கீதக்காரன் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கானே, அதை யோசிக்கிறார். ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கலந்து அவர் பார்க்கிறார். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ ஒரு மாற்றம் அந்த சீமோனுக்குள் ஏற்படுகிறது. அடுத்து மூன்றாவது காரியம், இயேசுவினுடைய தலைக்கு மேலாக ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய தலைக்கு மேலாக ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:38 இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை அவனுங்க பண்றானுங்க பாருங்களேன். கிரேக்கு, லத்தீன், எபிரேயு 3 பாஷையில எழுதி வைக்கிறானுங்க. போறவனுக்கெல்லாம் தெரியணும் இவன் ராஜான்னு சொன்னா, ஆனா எவ்வளவு ஒரு கேவலமான சாவை அவன் பார்த்துட்டு இருக்கான்னு ரோட்டுக்கு போகிற வழியில அடிச்சு அதுல எல்லா மொழியிலும் 3 பாஷையிலும் எழுதி போட்டிருக்காங்க. கிரேக்க, லத்தீன், எபிரேயு. அறிவா இருந்தாலும் அவன் பார்க்கணும், படிப்பறிவு இல்லாதவனாலும் பார்க்கணும், இந்த ஊர்காரனும் பார்க்கணும், வெளியூர்காரனும் பார்க்கணும். இவன் ஒரு ராஜாவே கிடையாது, அவன் ராஜான்னு சொன்னான்னு சொல்லிட்டு இப்படி தொங்குறான் பார், அசிங்கப்படுத்தணும். இதை சீமோன் பார்க்கிறாரு. யோவான் இத சொல்லும் போது இத வேற மாதிரி இத சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நசரேயனாகிய இயேசு. யோவான் 19:19 போட்டிருக்கு, அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா கொடுக்கிறார். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. முதல் காரியம் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த காடியை கொடுத்தாங்க, அவர் வாங்கி கொடுக்கல. இரண்டாவது, அவருடைய ஆடையின் மேல் சீட்டு போட்டார்கள். அதுக்கடுத்து அவர் ராஜா என்று சொன்னார்கள். ஆனா அவர்கிட்ட சொல்றாங்க, இப்ப மத்தேயுல எடுத்து வாசிச்சோம் பாத்தீங்களா, அவர்கிட்ட சொல்றாங்க, இவன் ஆலயத்தை 3 நாள்ல இடிச்சிரு நான் கட்டுறேன்னு சொன்னான். அவர் சொன்னது அந்த பிசிக்கல் ஆலயம் கிடையாது, அவர் சொன்னது தம்முடைய ஆலயம். என்னை நீ அழிச்சு பாரு, என்னை நீ அடிப்ப ஒரு நாள், என்னை நீ சாகடிப்ப, ஆனா நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்றாரு. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீதான் ராஜாவான, இறங்கி வா, நீதான் தேவனுடைய குமாரன்னா இறங்கி வா, நான் நம்புறேன் உன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் உன்னை பிதாவானவர் விட்டுருக்கிறாரு, உன்னை அடிக்க விட்டுட்டாரு, உங்க சிலுவையில தொங்க விட்டாரு, உன்னை யாருமே எதுவுமே பண்ணலையே, யாருமே காப்பாத்தல பார். ஆனா அவனுக்கு புரியல, நான் யாருன்னு காட்டி இறங்கினேன், உன் கதை க்ளோஸ், நம்ம கதை க்ளோஸ். இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கவே முடியாது. அவன் நிந்தையெல்லாம் விட்டுட்டு, வெக்கத்தெல்லாம், அவமானத்தை, நிந்தையெல்லாம், நீ தேவகுமாரனான்னு கேட்கிறாரு. அவர் ஒரு பார்வை பார்த்திருந்தாலே பசுபமாயிரும், உலகமே பசுபமாயிரும். இறங்கி வந்திருந்தாருன்னா என்ன இருக்கும். ஆனா அவ்வளோ பொறுமையா நம்மளுக்காக அதை சகித்து கொண்டே இருந்தார். அந்த வெட்கத்தை எல்லாம் சகித்து கொண்டே இருந்தார். இதுதான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப நாலாவது விஷயம் சீமோன் பார்க்கிறது. இதெல்லாம் நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, அப்படியே ஒரு கற்பனையா பாருங்க. நீங்க தான் சீமோன், உங்களை தூக்க விட்டாங்க, சிலுவைய இயேசுக்காக தூக்கிட்டீங்க, தூக்கிட்டு இப்ப வந்திருக்கீங்க. 3 விஷயம் பார்த்துருக்கீங்க. இப்ப 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு நடுவாக 2 கல்லர்கள் தொங்குறாங்க. இந்த கல்லர்கள் அப்படிப்பட்ட கல்லர்கள்னா மோசமான, அவன் ஏதோ பக்கத்து வீட்டுல ஏதோ திருடிட்டு வந்ததுனால அப்படிலாம் தொங்க விட மாட்டாங்க. பரபாஸ் என்பவன் அவன் தான் சிலுவையில் அறைய வேண்டும். அந்த நாளில் இயேசு மரிக்க வேண்டிய அந்த நாளில் 3 பேர் சிலுவையில் தொங்க வேண்டும். அதுல ஒருத்தன் பரபாஸ், மற்ற 2 பேர் தெரியல, 3 பேர் சிலுவையில் அறையணும்.
இதுல இயேசுவை வந்து நிப்பாட்டி இருக்காங்க, இந்த பக்கம் பரபாசை நிப்பாட்டி இருக்காங்க. இயேசு குற்றமற்றவர், பரபாஸ் வந்து மோசமானவன், கொலைகாரன். இவன் வந்து ஒரு ரயாட்டை உண்டு பண்றவன், அதாவது உலகத்தை அந்த ஊரு தேசத்துல கலகத்தை உண்டு பண்ணுகிறவன். சொல்றாங்க பல பெரிய பெரிய ஹை அபிஷியல்ஸ கொண்டிருக்கலாம் இவன். இல்ல இப்ப நீ திறந்து வெளியே விட்டனா கூட அவன் பெரிய பெரிய ஆளுங்களை போய் போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு மோசமானவன், கொடூரமானவன், அவன் தான் பரபாஸ். இந்த பக்கம் இயேசு நிக்கிறாரு. யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது சொல்றாங்க, பரபாசை விடுதலை செய். மோசமானவன அவனை விடுதலை செய். இப்ப இவனுக்கு வைக்கப்பட்ட அந்த சிலுவையிலே இயேசு தொங்குகிறார். பரபாஸ் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். கொலைக்காக, சாபத்திற்காக, அவமானத்துக்காக, நிந்தைக்காக, எல்லா விதமான கேவலமான வாழ்க்கைக்காக சிலுவையில் தொங்க வேண்டியது நம்ம தான். ஆனா நம்மளுடைய இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். இயேசு எடுத்துக்கொண்டு அன்றைக்கு இயேசு தொங்குறார். இத பாக்குறாரு சீமோன், பாக்குறாரு. 2 கல்லனுங்க நடுவுல இயேசு. இப்ப இந்த கல்லனுங்களும் சேர்ந்து பாரு, மோசமானவனுங்கள்ல இந்த கல்லனுங்க. தெரியுமா இயேசுவை பத்தி? அவன் சொல்றத பாக்குறான், தேவனுடைய குமாரன் இறங்கி வா அப்படின்றான். உடனே இங்க சிலுவையில இவன் தொங்கிட்டு இவனும் என்ன சொல்றான், தேவனுடைய குமாரன் நீ இறங்கி வா. அவனும் நிந்திக்கிறான், அவனும் அவமானப்படுத்துறான். லூக்கா 23:39 இத சீமோன் பார்க்கிறார். சீமோன் அங்க நிற்கிறார். சீமோன் பார்க்கிறாரு 23:39 சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். உன்னையும் ரட்சித்துக்கோ என்னையும் ரட்சித்துக்கோ. திரிக்கிறான், நிந்திக்கிறான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஒருத்தனுக்கு மனம் மாறுது. இயேசுவினிடத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கிறான். அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்கிறான். இவர்களை மன்னியும்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப புதுசா சொல்றாரு. சிலுவையில எல்லாம் சபிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, கையை விடுற பண்றீங்களா, அப்படி பண்ண எல்லாம் சபிச்சுட்டு இருப்பான். இயேசு சபிக்கவில்லையே. அப்ப சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக பலன் அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சீமோன் இங்க நிக்கிறாரு, இயேசு அங்க தொங்குறாரு. ஒரு திருடன் இப்ப திட்டுறதை நிப்பாட்டிட்டான், இன்னொரு திருடன் திட்டிட்டே இருக்கான். இப்ப இந்த திருடன் சொல்றான், நம்ம எல்லாம் தப்பு பண்ணதுக்காக தொங்குறோம், இவரு தப்பே பண்ணல, அவரு தொங்கிட்டு இருக்காருன்னு சொல்றான். இதை இந்த சீமோன் நின்னு பாக்குறான். யார் இவரு? தப்பே பண்ணலையா? இவர் யார் அப்போ? இந்த திருடன் சொல்றான், நீ தேவனுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னையும் நினைச்சு கொள்ளும். இயேசு சொல்றாரு, மெய்யாகவே சொல்றேன், இன்னைக்கு நீ பரதேசியில இருப்ப. சீமோன் இத கேட்கிறான். இவ்வளவு அதிகாரமா யார் பேச முடியும்? இவ்வளவு வல்லமையா யார் பேச முடியும்? நீ பரதேசியில இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு வலி வேதனையில எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? அந்த சீமோன் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறான். கடைசியாக 27:39 அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள். இதெல்லாம் சீமோன் கேட்கிறான். சீமோன் அங்க நின்னுட்டு இருக்கான். இயேசு பேசுறத கேட்கிறான், திருடன் பேசுறத கேட்கிறான், அங்க இருக்கிற மக்கள் பேசுகிறத கேட்கிறான். எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் பிளே மாதிரி நடக்குது இந்த சீமோனுக்காக. ஏன்னா இந்த சீமோன் இந்த சுவிசேஷத்தை உலகத்தில் பல நாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் அங்க நிற்கிறான், அந்த சீமோன் நிற்கிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இயேசு பேசுறாரு, திருடன் பேசுறான், அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. திடீர்னு இருட்டாக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கு முன்பாக பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் வேதத்தை போதிக்கிறவர்கள், மோசையின் பிரமாணங்களை போதிக்கிறவர்கள், தேவாலயத்தில் பிரசங்கிக்கிறவர்கள், இந்த வேத பாரகரை பேசுறதை கேட்டு இந்த சீமோன் வளர்ந்திருக்கலாம். அந்த வேத பாரகர் பரிசேயர் சொல்றதை இவன் கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து இவன் பரியாசம் பண்றான். ஆனா இவன் பரியாசம் பண்றதும் வேத வசனமும் ஒத்து போகுது. இயேசு சொல்லுகிற வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டு வசனமும் ஒத்து போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சங்கீதம் 22:7
அந்த வசனங்கள் இருக்கிறது. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அப்படியே பேசுறான் இந்த பரிசேயன், அவமானப்படுத்துறான், நிந்தப்படுத்துறான். ஆனா வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கான். இத சீமோன் பார்த்து கொண்டே இருக்கிறான். கடைசியா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசு கதறாரு. சங்கீதம் 22:1 அதே வசனம் இருக்குது. சங்கீதம் 22:1 போட்டிருக்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர். எல்லாத்தையும் பார்க்கிறாரு சீமோன். வேதத்தில் சொல்லப்பட்டதை திரும்ப இயேசு பேசுறாரு. ஏன் இப்படி பேசுறாரு? சீமோனுக்கு பயங்கரமான கேள்வி. அன்னைக்கு நைட்டு தூங்கி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் சீமோன். சிலுவையை தூக்க சொன்னானுங்க, தூக்கிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா இயேசு பேசுறாரு. திருடன் பேசுறான், பரிசேயன் பேசுறான். இயேசு பேசுற வசனம் எல்லாம் பழைய ஏற்பாட்டு வசனத்துல இருக்குது. இந்த சேவகம் செய்யற செயல் எல்லாமோ வேதத்துல இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு கொண்டே இருக்கிறான். கலாத்தியர் 3:14 கலாத்தியர் 3:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பவுல் எழுதுகிறார், அந்த காலத்துல சிலுவை அவமானம் என்னாங்க, நிந்தனையா என்னாங்க, அதை குறித்து வாயை திறக்க மாட்டாங்க, வாயவே பேச மாட்டாங்க. ஆனா பவுல் சொல்லுகிறாரு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இன்னைக்கு நீங்க எதை மேன்மை பாராட்டுறீங்க? நீங்க டிகிரி வாங்கியிருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப பெரிய கார் வச்சிருக்கலாம், சந்தோஷம். பெரிய வீடை கட்டிருக்கலாம், சந்தோஷம். கொஞ்சம் காசு நிறைய வச்சிருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மேன்மை எதுல இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பீர்களாக. அதுதான் கிறிஸ்தவன். இதான் சுவிசேஷம், இதான் போதிக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த சீமோன் இது எல்லாவற்றையும் பார்த்தாரு. பார்த்துட்டு இதை ஒரு பெரிய பணியாக எடுத்துக்கொண்டு போய் அவர் செய்தார். எல்லா பட்டணங்களுக்கும் போய் பேசினார். அப்போஸ்தலர்கள் கூட போய் பேசினார், தனியா போய் பேசினார், பவுலோட போய் பேசினார், பேதுருவோட போய் பேசினார். எல்லாருக்கும் தெரியும். யார தெரியும்? சீமோனை தெரியும். ஏன்னா சீமோன் அன்னைக்கு சிலுவையில் இயேசு அறையப்படும் போது பேச போது அதை பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சிலுவையை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த சீமோன் 5 காரியத்தை பார்த்தார்ல, அதை அப்படியே நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நீங்க பாருங்க, இந்த சிலுவையை பாருங்க, இதை ஒரு மையமா வைங்க. உங்கள் வாழ்க்கையில் மற்றதெல்லாம் கூட கிடைக்கும், மற்றது எல்லாமே வரும். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய மையமான வேலை. எதுக்கு லைட் போட்டிருக்கோம், எதுக்கு ஃபேன் போட்டிருக்கோம், எதுக்கு பில்டிங் கட்டியிருக்கோம், அந்த காலத்துல எதுக்கு வேலை செஞ்சாங்க, அது காலத்துல எதுக்கு பிரயாணம் பண்ணாங்க, அவங்க எதுக்கு சம்பாதிச்சாங்க? ஒன் கோல், டு பிரீச் கிரைஸ்ட் crucified. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பதற்காகவே நாம் வேலை செய்கிறோம். நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க? நாளைக்கு நீங்க சாப்பிடணும், அது தெரியும். நீங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், அதெல்லாம் கரெக்ட். ஆனா அந்த பிரைமரி கோல், மிகவும் முக்கியமான பணி, உங்களுடைய பணி என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. ஒருவேளை உங்களால முடியலையா? வேலை செய்யறோம், வேலை செஞ்சு சம்பாத்தியத்துல பெரும் பகுதியை எடுத்து இந்த சுவிசேஷ பணிக்கு கொடுக்கிறோம். லட்ச போட்டு இந்த பேருங்க கட்டடம் கட்டுறோம், கோடிக்கணக்கான ரூபாவை போட்டு ஆலயங்கள் கட்டப்படுகிறது, கோடிக்கணக்கான பணங்கள் செலவழித்து கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, வேதம் அச்சிடப்படுகிறது, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. எதுக்கு தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கும் போது அவன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், அவன் வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும். இதை நான் பேச வேண்டும், இதை நான் பேசினால் உங்கள் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்தி இருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் சொல்ற உங்கள் வாழ்க்கைகள் மாறும், உள்ளங்கள்ல சந்தோஷம் உண்டாகும், உங்கள் குடும்பங்கள்ல சந்தோஷம் உண்டாகும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுக்கு உயர்வுகள் உண்டாகும், உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகும்.
ஏன் தெரியுமா? அல்டிமேட் எய்ம் நான் உயர உயர சிலுவை உயரும். என் பாக்கெட்ல காசு பெருகுச்சுன்னா சிலுவை இன்னும் பிரசங்கிக்கப்படும். இன்னும் என் வாழ்க்கையில நான் நல்லா சம்பாதிச்சேனா, இன்னும் என் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்தனா என்ன பண்ணுவேன்? இந்த சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் நான் மேன்மைப்படுத்த மாட்டேன். பிஷப் ஜேசி ராயல்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல ஒரு பெரிய ஒரு ஏஞ்சலிக்கல் பிஷப் ஒருத்தர் இருந்தார் இங்கிலாந்துல. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதை நான் வாசிக்கிறேன், தமிழ்ல தான் வாசிக்கிறேன். அவர் சொன்னதை நான் மொழியாக்கம் பண்ணியிருக்கேன். ரொம்ப மிகவும் அற்புதமான ஒரு போதனை செய்யக்கூடியவர். அநேக புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார், பைபிள் கமெண்ட்லாம் எழுதியிருக்கார். அதை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. இயேசு சாட்டை அடி வாங்கினாரா? அவருடைய தழும்புகளின் வழியாக நாம் குணமடைய வேண்டும் என்பதற்காகவே. அவர் குற்றமற்றவராக இருந்தும் தண்டிக்கப்பட்டாரா? நாம் குற்றவாளிகளாய் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. அவர் முள்கிரீடம் அணிந்தாரா? நாம் மகிமையின் கிரீடம் அணிய வேண்டும் என்பதற்காகவே. அவருடைய ஆடை களையப்பட்டதா? நாம் நித்திய நீதியை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அவர் பரிகசிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டாரா? நாம் கனப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. அவர் குற்றவாளியாக எண்ணப்பட்டு மீறுபவர்களில் ஒருவராக சேர்க்கப்பட்டாரா? நாம் குற்றமற்றவர்களாக எண்ணப்பட்டு எல்லா பாவங்களிலும் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள இயலாதவர் என்று அவர் அறிவிக்கப்பட்டாரா? அவர் மற்றவர்களை முழுமையாக ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே. இறுதியில் அவர் மரித்தாரா? அதுவும் மிகவும் வேதனையாகவும் இழிவான மரணமா? நாம் என்றைக்கும் வாழ்ந்து உன்னத மகிமைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே. அவன் அசிங்கப்படுத்துறான், அவன் கேவலமா என்றான், அவன் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறான், அவன் குப்பைன்றான், அவன் அவமானப்படுத்துறான், அந்த சிலுவையை அவ்வளவு கேவலப்படுத்துறான். அவ்வளத்தையும் சகித்தார். ஏன் தெரியுமா? அவர் மகிமையில வர்றதுக்கு இல்லைங்க, நீங்க மகிமையில வர்றதுக்கு. அவர் தலையில முட்கிரீடம் வைக்கப்பட்டது அவர் கஷ்டப்பட்டது மட்டும் இல்ல, உங்க தலையெல்லாம் பொற்கிரீடம் வைக்கப்படுவதற்காக. அவர் பாவமாக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாய் இருக்கும்படியாக. ஒருத்தன் கூட கையை காட்டி நீ குற்றவாளி, நீ பாவின்னு சொல்ல மாட்டான், சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு எனக்காக பாவமாக்கப்பட்டார். இங்க நீங்க வைக்கிற சிலையில எல்லாம் இப்படி அழகா ஸ்டைலா துணி கட்டியிருக்காங்கல்ல, இயேசு கல்வாரி சிலையில தொங்கும் போது நிர்வாணமா தொங்கினாரு. இவன் சும்மா அழகுக்கு போட்டு வச்சிருக்கான். இயேசுவை ஆடை இல்லாமல் தொங்க விட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழையை வாழ்வதற்கு. இதெல்லாம் இயேசு சகித்தாரு. இதனாலதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் மேன்மையாக எண்ணுவேன். தைரியமா சொல்லுங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கை அவமானம் அல்ல. சிலர் வெளியே பப்ளிக்கா அவங்க கிறிஸ்துவை சொல்லுகிறதுக்கு அவமானம். அது என்ன நினைச்சுக்குவாங்க மக்கள்? ஒரு மாதிரி சிறுபான்மை ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்களே. நான் தான் பெரும்பான்மையே, நான் தான் மெஜாரிட்டியே. ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர்தான் இந்த உலகங்களை உண்டாக்கினார். அவர்தான் என் வாழ்க்கையில் நன்றாக்குகிறார். அதனால தைரியமா சொல்லுங்க, எங்க போனாலும் தைரியமா சொல்லுங்க, ஆமா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தாரு, வலது பார்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரு பக்கத்திலேயே நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன்னதங்கள் அவரோட உட்கார்ந்து இருக்கேன், ராஜாவா இருக்கிறேன், ராஜரீகம் பண்ணுகிறேன், ஆளுகை செய்கிறவனா இருக்கிறேன், அரசாளுகிறவனா இருக்கிறேன், எல்லாவற்றையும் கீழ்படுத்துகிறவனாக இருக்கிறேன். சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லா நன்மையும் அடையும்படியாக எல்லா கஷ்டத்தையும் நீர் அனுபவி, எல்லா விதமான தீமைகளும் உண்மையில வந்தது, நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழும்படியாக. எல்லா சாபமும் உண்மையில வந்தது, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட. இந்த காலை வேளையிலே கல்வாரி சிலுவையை நாங்கள் மேன்மையாக எண்ணுகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் தலை உயர்த்தப்பட நீர் உம்முடைய தலையை தொங்க விட்டீர்கள். அதுக்காக நன்றி. சிலுவைக்காக நன்றி, சிலுவைக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி. எங்களை உம்மோடு உட்கார வைப்பதற்காக, உம்முடைய ஸ்தானத்தில் உட்கார வைப்பதற்காக, எங்களுக்காக தாழ்மையான இடத்தை எடுத்துக்கொண்டதற்காக நன்றி. இந்த காலை வேளையை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி, நன்றி. பரிசுத்தாவே, தொடர்ந்து அவர்களுக்கு நீர் ஊழியம் செய்யும். இதை கொண்டு அவர்களோடு பேசும் கர்த்தாவே.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.